ஸ்ரீகுருப்யோ நமஹ. வாக்கர்த்தா விவசம்பிருக்தௌ வாக்கர்த்தா பதிபக்தயே ஜகதப்பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் ஸ்ரீ ஸ்ரீ சொர்ணாம்பிகை அம்பா சமேத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நமச்சிவாய். அன்பு பக்தர்களே, குழந்தை பிறந்த தீட்டு இதுதான். ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்துடுச்சு அப்படின்னாக்கா உடனே அது யார் யாருக்கெல்லாம் அந்த உடன் பங்காளிகளாக யார் இருக்காங்க, அம்மா வீடு, அந்த சைடு அம்மா வழி பாட்டி வீடு, இவங்களெல்லாம் யார் யாருக்கு எத்தனை எத்தனை நாள் தீட்டு. ஏன்னா இந்த தீட்டு சப்ஜெக்டை பொறுத்தவரையிலும் அதுவே நிறைய பதிவுகள் உண்டு. நமக்கு என்னென்ன கேள்விகள் வருதோ, ஃபோன் கால்ஸ் வருதோ, என்ன சந்தேகங்கள்லாம் கேட்டு ஃபோன் கால்ஸ் வருதோ அதை அடிப்படையாக கொண்டு தான் இப்போ நாம் உங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் நிறைய இந்த புண்ணியாக வாஜனம், குழந்தை பிறந்த தீட்டு இதெல்லாம் தான் அதிகமாக கேட்குறாங்க. அப்போது ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னால், நான் இப்போ தான் ஒரு சீமந்துக்கு ஒரு பதிவு போட்டேன். கர்ப்பமுற்ற காலத்தில் எதை செய்ய வேண்டும், கர்ப்பமுற்ற காலத்தில் எதை செய்யக்கூடாது அப்படிலாம் ஒரு பதிவு போட்டிருக்கேன், ஏற்கனவே போட்டிருக்கேன். அப்போ அந்த குழந்தை பிறந்துடுச்சுன்னா உடனே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறேன். பொதுவாகவே ஒரு தகப்பனானவர், தாயானவள் எப்படி கர்ப்பம் தரித்து குழந்தைய வயிற்றில் சுமக்கிறாளோ அது போல் தீக்ஷைன்னு பேர். முடி வெட்டக்கூடாது, அந்த கணவன் தீக்ஷைன்னு பேர். முடி வெட்டக்கூடாது, ஷேவ் பண்ணக்கூடாது, நகை வெட்டக்கூடாது, எல்லாம் அப்படியே அந்த குழந்தை பிறக்கிறவரை குழந்தை பிறந்து பேர் வச்சு அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து ஒரு நல்ல நாள் பார்த்து தான் முடி வெட்டிக்கணும். அது தீக்ஷைன்னு பேர். அப்போது ஒரு குழந்தை பிறந்து விட்டால், ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ ஒரு குழந்தை பிறக்குது ஒரு வீட்டில் பிறந்துடுச்சுனாக்கா அதுக்கு சுபத்தீட்டுன்னு பேர். அது அசுபத்தீட்டு. தீட்டு 2 வகைப்படும். ஒன்று சுபத்தீட்டு, இன்னொன்று அசுபத்தீட்டு. அசுபத்தீட்டு என்று சொன்னால் நீண்ட நாட்கள் உரியது, 6 மாதம், 1 வருஷம் அப்படின்னு வருஷ கணக்கில் உரியது எல்லாம் அசுபத்தீட்டு. குறிப்பிட்ட நாளில் 5 நாள், 9 நாள், 16 நாள், 30 நாள், இதெல்லாம் நாள் கணக்கில் உள்ளதெல்லாம் சுபத்தீட்டுக்கள். அப்போது ஒரு குழந்தை பிறக்குமேயானால் அது சுபத்தீட்டு. அந்த சுபத்தீட்டாகப்பட்டது குழந்தை பிறந்த தீட்டு அவங்க வீட்டில் புண்ணியாக வாஜனம் பண்ணுற வரையில தான் உங்களுக்கு தீட்டு. அவங்க புண்ணியாக வாஜனம் செஞ்சுட்டாங்கன்னா உங்களுக்கு தீட்டு முடிஞ்சுதுன்னு அர்த்தம். புரியுதா? ஆமாம். இப்போது இன்னொரு கேள்வி அங்கே பிறக்குது. சாமி, அவங்க ப்ரீமெச்சூரிட்டி பேபி அப்படி வச்சுப்போம், 8 மாதத்தில் குழந்தை பிறந்துடுது, முன்கூட்டியே பிறந்துடுது, இன்குபேட்டரில் வச்சுருக்கிறாங்க, ஒரு 2 மாதம் ஆகும் வீட்டுக்கு வரத்துக்கு. அப்போ என்ன செய்யறது? கேள்வி பிறகுதா? சந்தேகம் வருதா? நீங்கள் சொல்கிற மாதிரி 10ஆம் மாதம் குழந்தை பிறந்து அதுவே ஆப்ரேஷன் ஆனால் கூட இப்போலாம் ஸ்டிச்சிங் தானாக ஊத்துற மாதிரி பண்ணுறாங்க. முன்னாடிலாம் கிடையாது. ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னா 30 நாள் கழித்து தான் குளிக்கணுன்னுவாங்க, தண்ணி படக்கூடாதுன்னுவாங்க, அப்படிலாம் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. முடிச்சு தானாக வந்துடு நீ போ அப்படின்ட்டுவாங்க. நாளைக்கே கூட குளிச்சுக்க, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. அந்தளவுக்கு அட்வான்ஸ்டாக வந்து போச்சு இப்போது. ஆனால் அப்பையும் சாமி இருக்கார், செக் வைப்பார். கர்மா வேலை செய்யும். எப்படி வேலை செய்யும்? ப்ரீ மெச்சூரிட்டி பேபியாக பிறந்துடுச்சு, அல்லது குழந்தை பிறந்து இன்குபேட்டரில் வச்சுருக்காங்க, 1 மாதம் கழித்து 30 நாள் கழித்து தான் வீட்டுக்கே அனுப்புவோம். அப்படி மாதிரிலாம் வரும்போது அப்போ எப்படி சாமி தீட்டு கழியும்? அப்போ 30 நாள் ஆனாலும் சில அசௌரியங்கள் இருக்கும். அப்பா வெளியூரில் இருப்பார். இந்த அம்மா அந்த பொண்ணு சொல்லும், இல்லை எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டோம் சாமி, நான் தனியாக உட்காந்து பண்ண மாட்டேன், தனியாக உட்காந்து செய்கிறதுக்கு மனசு ஏற்றுக்கலாம் சாமி, எங்கள் வீட்டுக்காரர் வந்துடுவார், 20 டேஸில் வந்துடுவார், வந்தோடனே செஞ்சுக்கிறேன். சரிம்மா செஞ்சுக்கலாம், நியாயமான தானே. தம்பதியாக உட்காந்து செஞ்சுக்கிட்டால் அது ஒரு சந்தோஷம் தானே. தம்பதியாக உட்காந்து செய்யும்போது, சுமங்கலியாக உட்காந்து செஞ்சுக்கும் போது ஒரு சந்தோஷம் தானே. சரிம்மா பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லிடுவோம் நான். அப்போது எப்படி இருந்தாலும் 30 நாளுக்குள்ளே அங்கே அங்கே பரிகாரங்கள் புண்ணியாக வாஜனம் செய்து விட வேண்டும்.
சரி, 30 நாளுக்குள்ளே புண்ணியாக வாஜனம் பண்ணணும். அப்போது இது எப்போ தீட்டு முடியுதுனாக்கா, ஒரு குழந்தை பிறந்து அந்த வீட்டுக்காரங்க ஐயரை கூப்பிட்டு எப்போ ஒரு ஒரு கலசம் வச்சு புளியார் பூஜை பண்ணி, கலச பூஜை பண்ணி, தண்ணி தெளித்து, ஒரு ஹோமம் செய்து, ரக்ஷை எடுத்து, அரிசியில் பேர் எழுதுகிறாங்களோ அன்னியோட அந்த சுபத்தீட்டு முடியுதுன்னு அர்த்தம். மேக்சிமம் 16 நாளில் இப்போ செஞ்சிடறாங்க எல்லாரும். ஏதோ ஒன்று அங்கொன்று இங்கொன்றுமாக ஒரு 100ல் 2 பேருக்கு மட்டும் நான் சொன்ன மாதிரி இதே ஒரு காரணத்தால் தள்ளி போகலாம். அப்போ குழந்தை பிறந்த தீட்டு 16 நாள் தான் உண்டு. புண்ணியாக வாஜனம் பண்ணுறவர்களும் அது உண்டு. சரி, இதில் நிறைய பேர் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, சாமி எங்கே அண்ணன் பையனுக்கு பிறந்திருக்கு, பெரியப்பா பையனுக்கு பிறந்திருக்கு, பெரியப்பாவுக்கு பேரன் பிறந்திருக்கு, 4வது தலைமுறை 5வது தலைமுறை, நாங்கள் இங்கே மாலை போட்டிருக்கோம், இல்லை எங்கள் வீட்டுக்காரர் ஒரு பூஜைக்கு போகிறாரு, அவர் விருத்தி தீட்டுன்னு பேர் அதுக்கு. அவங்களும் நானும் பேசிக்கிறது இல்லை, அவங்களுக்கு எங்களுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை, நாங்கள் தனியாக எங்கள் வீட்டில் ஒரு கோமியை வச்சு தெளிச்சுட்டு நாங்கள் எங்கள் வேலையை செய்யலாமா அப்படின்லாம் கேட்பாங்க. சார், நீங்கள் லண்டனில் இருந்தாலும் இவங்க வடக்குப்பட்டியில் இருந்தாலும் அவங்களுக்கும் பங்காளி தீட்டு தான். கடல் கடந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் பங்காளி தீட்டு உண்டு. அதுதான் கர்மா. அப்போ அந்த 16 நாட்களும் உங்களுக்கு தீட்டு உண்டு. அப்போ கோவிலுக்கு போகிறது, விளக்கேற்றுறது, வழிபாடுகள் செய்வது, பண்டிகைகள் கொண்டாடுவது, விரதம் இருப்பது, நோன்பு எடுப்பது, இதையெல்லாம் சுப விசேஷங்களை அங்கே படையல் செய்கிறது, தேங்காய் உடைக்கிறது, இதெல்லாம் இந்த தீட்டு காலத்தில் நீங்கள் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. அது 4 தலைமுறையாக வரலும் அப்படி. அப்புறம் 5வது தலைமுறை வந்துட்டா வேண்டுமானால் அந்த தீட்டு விடுபடும் அப்படின்னு சொல்லலாம். அது கொஞ்சம் தள்ளிப்போம். அப்போ ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னு சொன்னாக்கா வம்சம் அபிவிருத்தி ஆகியிருக்குன்னு அர்த்தம். அப்போ உங்கள் பங்காளிங்க வகையில் இறந்து போன யாரோ ஒருத்தர் இங்கே உருவம் வேண்டுமானால் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். இப்போ வந்திருக்கிறது பெண்ணாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம். உருவம் மாறி இருக்குமே, உடல் மாறி இருக்குமே தவிர உங்களுடைய ஜீவன் அங்கே உயிர் பெற்றிருக்குன்னு அர்த்தம். ஏன் பங்காளிங்க தீட்டுன்னு என்னங்க அர்த்தம்? உங்கள் பரம்பரையிலேருந்து ஏதோ ஒரு உயிர் மீண்டும் உங்கள் பரம்பரையில் பிறந்திருக்குன்னு அர்த்தம். உங்கள் பரம்பரையில் இறந்து போன முன்னோர்கள் ஒருவர் மோட்சம் என்னும் சாம்ராஜ்யத்தை அடைந்து அங்கே கர்ம வினைகள் எல்லாம் கணக்கு பார்க்கப்பட்டு மீண்டும் உங்கள் பரம்பரையில் ஒரு குழந்தையாக பிறந்திருக்கிறாங்க. அப்போ எதையெல்லாம் அங்கே போன ஜென்மாவில் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ, நிராசையில் அனுபவிக்காமல் போனாங்களோ, அதெல்லாம் இந்த பிறவியில் அவங்க வீட்டில் உட்காந்து ஆட்சி அதிகாரம் செய்து அனுபவிக்கிறதுக்காக அவங்க பிறப்பெடுத்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதனால தான் அது பங்காளி தீட்டுன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு தானே குழந்தை பிறந்தது, எங்களுக்கு என்ன வந்தது, நான் தான் பேசுகிறது இல்லையே, இதெல்லாம் இந்த விதண்டாவாதமே அங்கே கூடாது. புரியுதுங்களா? அப்படியே உங்களுக்கு அதில் வேறு ஏதேனும் சந்தேகம் இருக்குமே ஆனால் தாராளமாக அந்த கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொண்டு குழந்தை பிறந்த தீட்டு எத்தனை நாள் இருக்குது, என்ன மாதிரியான குழந்தை பிறந்திருக்கு, அவங்களுக்கும் உங்களுக்கும் எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் சொல்வீர் விவரங்களை கேட்டு தெரிஞ்சு அந்த தீட்டு சம்பந்தமான சந்தேகங்களை நீங்கள் விளக்கி கொள்ளலாம். அதே போல தான் புண்ணியாக வாஜனம். ஒவ்வொரு தாய் தகப்பனும் நிச்சயமாக இந்த புண்ணியாக வாஜனம் என்ற வைபவத்தை கண்டிப்பாக செய்யணும். எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. தொட்டில் போடுறது, பேர் எழுதுறது, குழந்தை பிறந்தவுடனே அவங்களுக்கு என்ன நட்சத்திரம், என்ன ராசி, லக்னம் குறிக்கக்கூடாது. என்ன ஆரம்ப நட்சத்திரம், என்ன மாதிரியான பேர் வைக்கணும், சும்மா புஷ்ஷு கிஷ்ஷுன்னெலாம் வைக்கக்கூடாது. இதெல்லாம் நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுது. என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு நான் அழகாக அதட்டி சொல்லிடுறது உண்டு, அதிகாரமாக சொல்கிறது உண்டு. எனக்கு கேட்காம வைக்கூடாது மணிங்கன்ட்டு நான் இப்போ கூட அழகாக ஒரு குழந்தைக்கு பேர் வச்சேன். கண்ணுக்கு இனியவள்னு பேர் வச்சேன். கண்ணுக்கு இனியவள். அந்த அந்த பொண்ணுக்கும் ரொம்ப சந்தோஷம். யார்? அந்த குழந்தையோடைய அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். அது எப்போ பார்த்தாலும் மாடர்னாக ட்ரெஸ் போட்டுருக்கும், தலையை விரிச்சு போட்டோன்னா நல்ல மரியாதை மதிப்பு கொடுக்கும். சாமி மரியாதை கொடுக்கும். இந்த மாதிரி பேர் சொன்ன உடனே ரொம்ப ஹாப்பியாக துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டு, ஐ சாமி சூப்பராக இருக்குது அப்படின்னு. அதனால் பேர் வைக்கிறதெல்லாம் கேட்டு செய்யணும். ஆரம்ப எழுத்துக்கள்லாம் கேட்டு செய்யணும். அந்த வரிசை வரணும், ஓசை, ஒலி, இதெல்லாம் அதில் இருக்கணும் பேரில். ஸோ என்பது நிறைய விஷயம் நம்ம பேசிகிட்டே போனால் ஒரு முடிவே இருக்காது. ஸோ இது நம்ம பேசுகிற சப்ஜெக்ட் குழந்தை பிறந்த தீட்டு தான். தேவையான
விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். சந்தேகம் இருக்குமேயானால் தொடர்பு கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய ஜெய் வராகி. அன்பு நேயர்களே, இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. இதுவரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் அழுத்துங்க. பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.